வாய் வியாபாரிகளுக்கு என்னன்னா, மாமனார் பணம் இருக்கு, கொளுத்து போய் கிடக்குறாங்க. மைக் இருக்கு, மைக் ஓசியில் வந்துடுது. மாமனார் பணம் பின்னாடி இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம். அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு. அவங்க எங்க வேலை பார்த்தாங்க, சர்வீஸ் பண்ணாங்களா? 10 ஆண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமென மதிச்சு புல்லட்டை ஏற்று நின்னாங்களா? கிடையாது. சோசியல் சர்வீஸ்னா என்னன்னு மக்களுக்கு அடிப்படையில். என் காலேஜ் முடிச்சோன்னே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனா இதுவரை தனியார் நிறுவனத்தில் 1 ரூபாய் நான் சம்பாதிச்சது கிடையாது. 1 ரூபாய். ஏன்? பிரைவேட் கன்சர்ன்ல எப்பவுமே போனதில்லை. டே 1ல இருந்து அரசு வேலையில் இருக்க. டே 1ல இருந்து எப்போ வந்து இங்கே பிஎஃப்ஜியில் படிச்சுட்டு ஐஏஎம் லக்னோவில் முடிச்சனோ அப்பிருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான். என் சம்பளம் 10 ஆண்டு காலம். அதன் பிறகு விட்டுட்டு அரசியல். இதுவரை தனியார் நிறுவனத்திலிருந்து 1 ரூபா நான் சம்பளமாக வேலை செஞ்சு வாங்கல. அப்போ யார் சர்வீஸ் பண்ணுறாங்க? என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துகிறேன். அந்த கம்பெனியுடைய சேலரி நான் வாங்குறது இல்லையே. சேலரி வாங்கினா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். நான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது. இதெல்லாம் நான் பேச மாட்டேன். தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்காக நான் பேசுகிறேன். சொந்த நிறுவனம் என்னுடைய பேரில் இருக்கு. 40% நான் ஷேர் ஹோல்டர். அந்த நிறுவனத்தினுடைய மாச சம்பளத்தை நான் வாங்குறது இல்லையே. அதை ஒரு 4 பேர் பேசுவான். இல்லை இந்த கம்பெனி போய் இங்கே கான்ட்ராக்ட் போட்டாங்க, இந்த போட்டாங்க, அங்கே போட்டாங்க. அதுவும் பண்ணுறது இல்லையே. ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று கொண்டிருக்கின்றேன். அப்புறம் எப்படி என்னை பற்றி அப்படி கருத்து சொல்லானே? ஆனால் நான் யார் பேரையும் சொல்ல. கருத்து எப்படி சொல்லுவீங்க? கருத்து எப்படி சொல்லுவீங்க? திமுக கான்ட்ராக்ட் எடுத்தனா திமுக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல என் கம்பெனி வந்து ரோடு போட்டிருக்காங்களா? என் சொந்தக்காரங்க யாராச்சும் இதில் இருக்காங்களா? என்னுடைய சொந்த நிறுவனத்தினுடைய சேலரி நான் எடுக்காமல் இருக்கு. இதுவரை ஒரு நாள் கூட பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கல. 10 ஆண்டு காலம் மக்கள் வரிப்பணத்தை சம்பளமாக வாங்கியிருக்கேன். என்னுடைய ஹிஸ்டரி உங்க முன்னாடி நின்றுருக்கு. இன்னும் 2 வாரம் கழித்து நான் எங்க இருப்பேன், தனிநபராக என்ன செஞ்சுட்டு இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பாடமாக உங்க முன்னாடி வைக்கிறேன். ஏன்? அரசியல் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன்.